2025 நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான கால அவகாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் fill பண்ணி கொடுத்துருக்கணும். Congratulations to all those who are going to apply the NEET exam. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் சொல்றேன்னா நீட் எக்ஸாம் அப்படின்னாலே அச்சோ நீட் எக்ஸாமா அப்படின்னு பயந்துட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க நீட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முன் வர்றதே கிடையாது. ஸோ ஒரு சில பேர் வந்து நீட் எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் இடையில நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி நாங்க சக்சஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்ற செல்ஃப் கான்பிடென்ட்டோட நீங்க நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றீங்க இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கான முதல் வெற்றி. நீட் எக்ஸாமை இதே செல்ஃப் கான்பிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பா உங்களால உங்க டார்கெட்டை பெரிய அளவுல அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த செல்ஃப் கான்பிடென்ட் உங்களுக்கு இப்பவே வந்துடுச்சு. அதனாலதான் ஒன்ஸ் அகைன் மை ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிவன். ஓகே, சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது அப்ளிகேஷன்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு மார்ச் 9ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இந்த நீட் எக்ஸாமை எந்த சென்டர்ல எழுத போறீங்க அப்படின்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ஏப்ரல் 26 வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 3 லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சென்டர் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட் கூட தான் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. அட்மிட் கார்டு வந்து மே 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 1ஆம் தேதி உங்களுக்கு அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. மே 4ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைம் மதியம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி ஜூன் செகண்ட் வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? நீட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 10 KB இருந்து 200 KB இருக்கக்கூடிய ஒரு போட்டோ தேவை. அந்த போட்டோவுக்கு கீழே உங்களுடைய நேம், அந்த போட்டோ எடுக்கப்பட்ட டேட், இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ அதனால நீங்க லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டோ தான் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? A4 ஷீட்டை லேண்ட்ஸ்கேப்ல எடுத்துட்டு உங்களுடைய 10 ஃபிங்கர்ஸ்லயுமே இங்க் அப்ளை பண்ணி அந்த இங்க் ஃபிங்கரோட நீங்க அந்த A4 ஷீட்ல வச்சு அதை ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை நீங்க அப்லோட் பண்ணணும். 10 KB இருந்து 100 KB இருக்கணும். சரிங்களா? சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா 4 KB இருந்து 30 KB இருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா பிளாக் இங்க் யூஸ் பண்ணி தான் போடணும். அதுவும் ரன்னிங் லெட்டர்ல தான் நீங்க போடணும். போஸ்ட் கார்டு போட்டோ ஒன்று அப்ளை பண்ணணும். முன்னாடி நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்ளை பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி போஸ்ட் கார்டு போட்டோ ஒன்று அப்ளை பண்ணணும். இதோடைய சைஸ், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கொஞ்சம் பெருசாக்கி அப்லோட் பண்றதா போஸ்ட் கார்டு போட்டோ. ஓகேவா? இதோடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4x6 இந்த சைஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா 50 KB இருந்து 300 KB இருக்கணும் இந்த மார்க் ஷீட். ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்க அப்லோட் பண்ணணும். ஓட்டர் ஐடியா இருக்கலாம், ஸோ ஆதாரா இருக்கலாம். இப்போ 12th உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட், அதுவா கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ 12th உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹால் டிக்கெட்டா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆதார் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர். ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டுன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த நீட்டுக்கு நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நீட் எக்ஸாம்க்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்றத ஒரு டெமோ வீடியோவாவே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்றத பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த 2025ல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில 45 கொஸ்டின், பாட்டனில 45 கொஸ்டின்ஸ், சுவாலஜில 45 கொஸ்டின்ஸ், டோட்டல் 180 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் உண்டு. சரிங்களா? இப்போ 180 into 4 எவ்வளவு வருது? 720 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இந்த 180 கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் மட்டும்தான் டைம். வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 1 கொஸ்டினுக்கு 1 மினிட் மட்டும்தான் உங்களுக்கு டைம். ஓகேவா? அப்போ 180 கொஸ்டினுக்கு 180 மினிட்ஸ் டைம், உங்களுக்கு 3 hours. ஓகேவா?
ஸோ இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். கொஷின்ஸ்க்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் வேணால் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், ஹிந்தி, என்ன லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் வியூ ஆகும், இங்கிலீஷ்லேயும் வியூ ஆகும். சரிங்களா? தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியாத பட்சத்தில் நீங்கள் கொஸ்டினை தமிழில் கூட படித்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. இது 180 கொஸ்டின்ஸ்க்குமே நெகட்டிவ் மார்க்ஸுமே உண்டு. சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதி இன்னொரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா தப்பான கொஸ்டினுக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்லேருந்து 1 மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா என்ன புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ என்சிஆர்டிலேருந்து தான் 80% கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? 2024 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்லேருந்து தான் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? நீங்க நீட் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஐடியா கிடைக்கும். இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணியுமே கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேதர் பண்ணணும். சரிங்களா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த கொஸ்டின் மாடல்ஸை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்ல உங்களுடைய சிலபஸ், ஓகேவா, உங்களுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சிலபஸை வச்சு என்சிஆர்டி புக்ஸை ஃபுல்லாவே கவர் பண்ணி முடிங்க. சரிங்களா? இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால நீட் எக்ஸாமை சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படின்றது ஒரு டெமோ வீடியோவாவே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் neet.nta.nic.in வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2025 கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா, ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நீட் எக்ஸாம் எழுதினவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகேவா? லாகின் பண்ணி உள்ள உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் நீட் எக்ஸாம் அப்ளை செய்ய போகிறீங்க அப்படின்றவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் யுவர் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிக் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், எல்லாத்தையும் படித்து பார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இது இருக்குது பாருங்கள். ஸோ அந்த எல்லோ கலர் காமிக்கிறேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா தென் டைரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜ் வந்துடும். இதில் தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் 10th மார்க் ஷீட்டில் கொடுத்துருக்க மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் நேம் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கேண்டிடேட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கொடுத்து என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி கன்ஃபார்ம் ஃபாதர் நேம் இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்து என்ட்ரு பண்ணணும். அடுத்தது மதர் நேம் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மதர் நேம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். டேட்டு, மந்த், இயர் இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ட்ரு பண்ணணும். கன்ஃபார்ம் டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அதை என்ட்ரு பண்ணணும். ஒரு ஜெண்டரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஜெண்டர் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரிமிசஸ் நம்பர் நேம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து டோர் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நம்பர் கொடுக்கணும். இந்த லோக்காலிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோக்காலிட்டின்றதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டோர் நம்பர் கொடுத்துருங்க. இந்த லோக்காலிட்டி அப்படின்றதில் என்ன லோக்காலிட்டி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து கீழே என்ன இருக்குது, இந்தியான்னு இருக்கு இல்லையா, ஸோ கண்ட்ரி, அந்த கண்ட்ரி பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட்ரிக், ஓகேவா. அப்புறமா நீங்கள் என்ன பின்கோடு அப்படின்றதையும்
நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சரி, உங்களோட பின்கோடு என்னன்றதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் திரும்பி ஒரு தடவை உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். மொபைல் நம்பரை உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. அதனால் மொபைல் நம்பர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்னு இருக்கு இல்லையா கீழே, அந்த கன்ஃபார்ம் மொபைல் நம்பரை மறுபடியும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் மொபைல் நம்பராக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பரையும் கன்ஃபார்மாக கொடுக்கணும். சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா சேமஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ இல்லைன்ற பட்சத்தில் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் மீதி இதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் என்னவோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் அதே பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், செக்யூரிட்டி கொஷின் இருக்குது. ஏதாவது ஒரு கொஷினை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கணும். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கலர் எக்ஸாம்பிளுக்கு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய செக்யூரிட்டி ஆன்சர், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் என்னவோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் செக்யூரிட்டி ஆன்சரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு கொஷினை நீங்கள் செக்யூரிட்டி கொஷினாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், என்டர் கேப்சான் இருக்கு இல்லையா, அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ட்ரு கேப்சான் இருக்கு இல்லையா, கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணி சப்மிட் கொடுக்க வேண்டியதான். ஸோ சப்மிட், ஓகேவா? சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமு எல்லாமே திரும்பி கேட்கும். அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரணும். எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. உங்களுடைய நேம் இருக்குல்லையே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபாதர் நேம் அப்படின்னு குட்டி குட்டியாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ட்னா ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எல்லோ கலர் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கீழே ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களோட ஓடிபியை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு வருது பாருங்கள். இன்னும் பெண்டிங் இருக்கிறது ஃபீஸ் பேமெண்ட்டும் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் நமக்கு இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கலாம். கீழே ப்ளூ கலரில் கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த ரெஜிஸ்டர் பர்சன் டீட்டெயில்னு இருக்குது பாருங்கள் கீழே, ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பர்சன் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பர்சன் டீட்டெயில் கிளிக் பண்ணிட்டீங்க இல்லையா. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்து, கேண்டிடேட்டுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை கம்யூனிட்டியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன கம்யூனிட்டின்றதை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி என்னன்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்ஃபார்ம் கேட்டகரின்னு கொடுத்துருவாங்க இல்லையா, கேட்டகரி தான் கம்யூனிட்டி, அது கன்ஃபார்ம் கேட்டகரின்னு கொடுத்துருவாங்களா, அதுலேயும் நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும், அந்த கம்யூனிட்டியை நீங்கள் கொடுக்கணும். என்ன கம்யூனிட்டின்றதை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருங்க. டூ யூ ஹாவ் ஏ வேலிட் அண்ட் லீவ் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படின்றதுல எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ தான் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
ஓகேவா? நீங்கள் தான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நோ ஐ ஹாவ் அப்ளைட் பட் அவார்டிங் த சர்டிஃபிகேட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து ஒன்று ஒன்றா வந்து சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக அதோடைய நம்பர், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே நீங்கள் A to Z கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர் யூ டிசபிலிட்டின்னு கேட்குறாங்க. டிசபிலிட்டியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்றுத்தையும் ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரூரலாக இல்லை நீங்கள் வந்து நகரப்பகுதியாக இல்லை கிராமப்பகுதியாக அப்படின்னு கேட்குறாங்க. ரூரல்னால் ரூரல் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் கேட்குறாங்க. சரி, ஆனுவல் இன்கம் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ அது என்னன்றதை கொடுத்துக்கோங்க. அது பிலாங்ஸ் டு மைனாரிட்டின்னு இருக்குது. நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் நோ கொடுத்துக்கோங்க. ஹிந்துவை தவிர முஸ்லீம் கிறிஸ்டினாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கஸ்டமரி ட்ரெஸ்ன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடுவீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. சரிங்களா? ஸோ என்ன ட்ரெஸ் போட்டு வருவீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக இல்லை மாடர்னாக அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கேட்டிருக்காங்க. செல்ஃபாக நீங்கள் வந்து படித்து எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லை டியூஷன் போகிறீங்களா, போய் படிக்க போகிறீங்களா அப்படின்னு. செல்ஃப்னா செல்ஃப் எழுதிக்கோங்க, டியூஷன்னா டியூஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்டர் கேப்சான்னு இருக்கு இல்லையா, ஸோ உங்களுடைய கேப்சாவை பார்த்து நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அதை பார்த்து நீங்கள் இந்த கேப்சாவை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். சரியா? இங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணணும், உங்களுக்கான கேப்சா இது. அதுக்கப்புறம் சேவ் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி டைப் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதில் ஆதார் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐடென்டிட்டி டைப் டீட்டெயில்ஸ் என்ன நீங்கள் ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு, ஸோ அதுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து ஐடென்டிட்டி என்ன கொடுத்துருக்கீங்க, ஆதார். ஓகேவா? ஆதார் கொடுத்துட்டு அதுக்கான ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் கொடுங்க ஃபஸ்ட்டு. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி கேப்சாவுக்கு வாங்க. சரியா? கேண்டிடேட் நேமும் உங்களுடைய ஆதார் நம்பரும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆதாரோ அந்த ஆதாருக்கான நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ கேப்சா டைப் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் வந்திருக்கீங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட வந்து அப்பார் ஐடி இருக்குது அப்படின்னா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்பார் ஐடி இருக்கா இல்லையான்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செலக்ட் ஃபார் எக்ஸாமில் நீட் எக்ஸாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கொஷின் பேப்பர் மீடியம் என்ன மீடியமில் நீங்கள் எழுத போகிறீங்க, ரொம்ப முக்கியமானது கொஷின் பேப்பர் மீடியம் தமிழா இங்கிலீஷா ஹிந்தியா என்ன மீடியம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொஷின் பேப்பர் மீடியம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு டைப் பண்ணி அதுக்கப்புறம் கேப்சாவை எப்பவும் போல் என்ட்ரு பண்ணிக்கணும். சரிங்களா? கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சேவ் அண்டு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 10th பாஸ் ஆன இயர் என்னன்றதை உங்களுடைய இயரை கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கூல் நேம், நீங்கள் எந்த ஸ்கூலில் 10th படிச்சிங்க அப்படின்றதுக்கான ஸ்கூலு, அந்த ஸ்கூல் என்ன ஸ்டேட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஸ்கூல் போர்டு சிபிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டா அது எல்லாமே கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th ரோல் நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய 10th ரோல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு 12th அப்பியரிங்க்கு வரணும். சரிங்களா? ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டு, அதே மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேம் நீங்கள் எந்த இயர் படிச்சிங்க எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? அந்த 12th நீங்கள் படித்த ஸ்டேட்டு, பின்கோடு, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கேப்சா அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ட்வின்ஸ் உங்கள் ட்வின்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்வின் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. ஓகேவா? நீங்கள் ட்வின்னாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கேப்சாவை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என்ன உங்களுடைய பர்த் பிளேஸ் என்ன எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் திரும்பி கேட்குறாங்க. ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேப்சா கிளிக் பண்ணுங்கள்.
கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகேவா? கேப்சா அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சரியா? கேப்சா அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓடிபி வரும். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா? பேரண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓடிபி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது 10 KB 200 KB இருக்கணும். ஸோ உங்களுடைய லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுடைய 10 ஃபிங்கர்லேயுமே தம் ஃபிங்கரோட சேர்த்து 10 ஃபிங்கர்லேயுமே உங்களுக்கு வந்து இங்க் அப்ளை பண்ணி அதை வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் A4 ஷீட்டை வச்சு அதில் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரை அப்ளை பண்ணி அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து 4 KB 30 KB இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் கார்டு ஃபோட்டோ வந்து 4x6 சைஸில் இருக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட் வந்து 50 to 300 KB அப்லோட் பண்ணணும். 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி A4 ஷீட்டை லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி 10 ஃபிங்கர்லேயுமே ஓகேவா, உங்களுடைய 10 ஃபிங்கரில் மட்டும்தான், உங்களுடைய ஃபிங்கரில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்க் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் A4 ஷீட்டில். சரிங்களா? ஸோ இது மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கொடுத்துக்கோங்க, ஐடி ப்ரூஃபு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் கேப்சா கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்கு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஒன்று கிளிக் பண்ணி அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ ஒன்று கிளிக் பண்ணி அவங்க என்ன ஃபார்மேட்டில் அந்த டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்றத அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் இந்த கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணணும். சரிங்களா? கேப்சா அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? கேப்சா அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து போயிடலாம். இப்போ நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து போனதுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உங்கள் நேமு, இந்த குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன நீங்கள் கொடுத்து எல்லாமே கரெக்ட்னா அந்த குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா, கீழே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஐ அக்ரி அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்ட் அப்படின்ற பட்சத்தில் ஐ அக்ரியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துங்க. ஓகேவா? ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்ஃபார்ம் இட்னு வரும், எஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? கன்ஃபார்ம் இட் வந்தது எஸ் கொடுத்துருக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் ஃபார்மும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஃபீஸ் பே பண்ணிட்டோன்னா ஓவரால் ரெஜிஸ்ட்ரேஷனே நமக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய கிளிக் ஃபார் வெரிஃபை யுவர் இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். சரிங்களா? உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஸோ உங்களுடைய யுவர் இமெயில் ஐடி டு பி வெரிஃபைட் கிளிக், அதை கிளிக் பண்ணிவிட்டு மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ன ஓடிபி வந்திருக்கோ அதை அந்த ஓடிபி ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன இமெயில் ஐடி வந்திருக்கோ ஓடிபி வந்திருக்கோ அதை ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்க போகிறீங்க. ஸோ வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு இருக்கும் பாருங்கள், இது இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் கேட்குது. நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு. ஓகேவா? ஆன்லைன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக்னு இருக்குது. ஓகேவா? ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக் என்னென்ன எதில் நீங்கள் எந்த பேங்க்லேருந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேங்க்கோ உங்களுக்கான பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ்பிஐ இருந்தால் எஸ்பிஐ எதுனா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பேங்க் எதுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ப்ராசஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரொசீட் டு ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ப்ரொசீட் டு ப்ராசஸை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க.
ஸோ எஸ்பிஐ கொடுத்துருக்கீங்களா, ஐசிஐசிஐ கொடுத்துருக்கீங்களா, என்ன பேங்க் அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அந்த திரும்ப கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்கா, கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டா, எதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, யூபிஐயா, எதை யூஸ் பண்ணி கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்களா பேமெண்ட்டு. ஸோ அதில் எதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. யூபிஐயா, நெட் பேங்கிங்கா, கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டா, இல்லை கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்களா. ஸோ எதுன்றதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் 1700 இருக்குது பாருங்கள், மோடு பேமெண்ட் ஃபார் 1700 அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, அதை வந்து எல்லாமே நீங்கள் யூபிஐனா யூபிஐ இது பண்ணி உங்களுக்கு பின் நம்பர் போட்டு நீங்கள் அதை வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். கியூஆர் கோட்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டெபிட் கார்டில் பண்ண போகிறீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டோம். இப்போ அப்ளிகேஷனை சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.